அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று மதியம் 12:55 மணிக்கு சரியாக விகேபுரம், கடையம், தென்காசி, பாபநாசம் போன்ற பகுதியில் லேசான ஒரு நிலநடுக்கத்தை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். இது ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹைதராபாத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வந்த ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. அதில் சிறுவைகுண்டம் பகுதியிலிருந்து நமது ஆலங்குளம், தென்காசி, கடையம், விகேபுரம் அதன் வழியாக பணக்குடி வரை ஒரு சர்க்கிளுக்கு இது போன்ற பாதிப்புகள் இருக்கக்கூடும் என்று அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த பகுதிகளெல்லாம் 100 அடி 150 அடி ஆழத்திற்கு போர்கள் போடப்பட்டு அதன் உள்ளே வெடி மருந்துகள் வைக்கப்பட்டு அதனை தகர்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அதிர்வுகளை கொண்டு ஒரு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனையின் முடிவில் இதனுடைய கீழ்த்தட்டு பகுதிகள் நகர்வதாகவும் அதன் கீழ் எரிமலை குழம்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டது. அந்த நேரத்தில் தான் நமது மனோன்மணியார் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஒரு இரும்பு போஸ்ட் பூமிக்குள் உருகி உள்ளே சென்று விட்டது. அதுதான் அந்த நேரத்தில் இந்த ஆய்வுக்கான காரணம். அந்த நேரத்திலே திருநெல்வேலி இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு டிசாஸ்டர் பயிற்சி, அதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. ஒருவேளை ஒவ்வொரு மாவட்டமும் இதனால் பாதிக்கப்படும் என்று குறியீடு செய்யும்போது நெல்லை மாவட்டம் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்படும், அப்பொழுது பொதுமக்களை எப்படி காப்பாற்றுவது, எப்படி அவர்களை பத்திரமான இடத்திற்கு கொண்டு செல்வது, அவர்களுக்காகவே செல்ஃபாகவே நிலநடுக்கம் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பள்ளி கல்லூரிகளிலே மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அந்த அறிவுறுத்தல் அந்த நேரத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் அது இதுவரை நடைபெறவில்லை. இன்றுதான் முதல் முறையாக இந்த அதிர்வை மக்கள் உணர்ந்துள்ளார்கள். யாரும் பயப்பட வேண்டாம். அதற்கான தகுந்த பாதுகாப்பு முறைகளை நீங்கள் கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள்.